யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவின் வரலாற்றினை சுருக்கமாக பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் ஆரூரன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 1974 ஆண்டு 10ஆம் மாதம் 6ஆம் திகதி இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய யாழ் வளாகமாக இது திறக்கப்பட்டது. அப்போதைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவினால் இந்த பல்கலைக்கழகம் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1979ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக சுயாதீனமான பல்கலைக்கழகமாக இது உருவெடுக்கின்றது. அதற்கு பிறகு இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படுகின்றன. பிரித்தானிய மரபினை பின்பற்றித்தான் இந்த பட்டமளிப்பு விழா அப்பொழுது நிகழ்த்தப்பட்டது. அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையிலேயே இன்று வரை இந்த பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த பட்டமளிப்பு விழாவின் பொழுது நீங்கள் சில அம்சங்களை கவனித்திருப்பீர்கள். கவுன் அண்ட் ஹூட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த வித்தியாசமான ஆடை மற்றும் தொப்பி, இவற்றை அணிந்தபடியே மாணவர்களும் சரி, அங்கு இருக்கின்ற வேந்தர் உபவேந்தர்களும் சரி, ஏனைய பேராசிரியர்களும் சரி, அந்த ஆடையை அணிந்தவாறு அணிநடை செய்து பின்னர் இந்த விழாக்களிலே பட்டமளிப்பு விழாவிலே மேடையிலே இருப்பதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பாரம்பரியம் இந்த பிரித்தானிய கல்வி மரபிலிருந்து பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு பாரம்பரியமாக இன்று வரை இருக்கின்றது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில். அதே போல பல்கலைக்கழகத்திற்கு வேந்தர் என்று ஒருவர் இருப்பார், அதாவது சான்சலர். அதே போல வைஸ் சான்சலர், விசி என்று குறிப்பிடுவார்கள். துணைவேந்தர் என்கின்ற ஒருவர் இருப்பார். ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக அதிகாரம் துணைவேந்தரிடம்தான் காணப்படும். துணைவேந்தருக்கான தெரிவில் தான் போட்டிகள் அதிகமாக இருக்கும். வேந்தர் என்பவர் பல ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்திலே பட்டம் அளிக்கின்ற விடயத்திற்கு பொறுப்பானவராக, அந்த விடயத்தின் மீது அதிகாரம் கொண்டவராக அவர் காணப்படுவார். அதுபோல நிர்வாக விடயங்களில் அதிகாரம் கொண்டவராக துணைவேந்தர் காணப்படுவார். இந்த இருவரும் மிகவும் பிரதானமானவர்களாக இந்த பட்டமளிப்பு விழாக்களின் பொழுது மேடைகளிலே வீற்றிருப்பார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு திணைக்களங்கள், அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ், ஒவ்வொரு துறைகளினுடைய துறை தலைவர்கள், டீன் என்று அழைக்கப்படுவார்கள், அவர்கள் மேடைகளிலே இருப்பார்கள். அவர்களோடு ஏனைய பேராசிரியர்களும் செனட் உறுப்பினர்களும் அந்த பட்டமளிப்பு விழா மேடையை அலங்கரிப்பதனை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயம், அந்த மேடையிலே இந்த கவுனை போட்டு அவர்கள் அங்கே வீற்றிருக்கின்ற அந்த தன்மை இந்த பட்டமளிப்பினுடைய அதிகாரபூர்வ தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது, இந்த பட்டமளிப்பு விழாக்கள் இலங்கையினுடைய யுத்தம் காரணமாக சில ஆண்டுகளிலே பல சவால்களை எதிர்கொண்டிருந்தது. குறிப்பாக 1980ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலப்பகுதிகளிலே சில வேளைகளில் தாமதமாக இந்த பட்டமளிப்பு விழாக்கள் இடம்பெற்ற வரலாறுகள் இருக்கிறது. அதுபோல பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்று நடைபெறுவது போல் அல்லாமல் மிகவும் எளிமையான முறையில் இடம்பெற்ற சம்பவங்களும் இருக்கின்றன. ஆகவே இது பட்டமளிப்பு விழாவினுடைய அந்த சுருக்கமான வரலாற்று தடமாக இருக்கின்றது. இந்த பட்டமளிப்பு விழா என்பது, யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா என்பது வடக்கினுடைய கல்வி பாரம்பரியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இன்று வரை பார்க்கப்படுகின்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் வழங்கப்படுகின்ற கௌரவங்கள் பற்றி பார்த்தீர்களாக இருந்தால், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது முதலாவது வகுப்பில் பட்டம் பெற்றவர்களுக்கு சிறப்பு அழைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. அதுபோல கோல்டு மெடல், தங்கப்பதக்கங்கள், மிகவும் அதீத சித்தியை பெற்றவர்களுக்காக அந்த தங்கப்பதக்கங்கள், திறமை வெளிக்காட்டியவர்களுக்காக அந்த தங்கப்பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. அதுபோல மேலதிகமாக கௌரவ கலாநிதி பட்டங்களும் வழங்கப்படுகின்றமை இந்த பட்டமளிப்பு விழாவினுடைய சிறப்பு கௌரவங்களாக இருக்கின்றன. அதைவிட சமூக மட்டத்தில் இந்த பட்டமளிப்பு விழாவினுடைய ஒரு தாக்கம் இருக்கின்றது. யாழ்ப்பாண சமூக மட்டத்திலே இந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு என்பது மிகவும் ஒரு சமூகவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கின்றது. காரணம், ஒரு மாணவன் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று பட்டம் பெறுவானாக இருந்தால் அவனுடைய வெற்றி தனிப்பட அந்த மாணவனுடைய வெற்றியாக பார்க்கப்படாது, அந்த குடும்பத்தினுடைய வெற்றியாக பார்க்கப்படும், அவன் சார்ந்த சமூகத்தினுடைய வெற்றியாக பார்க்கப்படும். அந்த பட்டமளிப்பிற்கு பின்னர் அந்த சமூகத்தினதும் அந்த குடும்பத்தினுடையதும் மதிப்பு, சமூக மதிப்பு என்பது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக இருக்கும். ஆகவே இது யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவினுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. இது போன்ற மற்ற நல்ல காணொளி ஒன்றில் உங்களை சந்திக்கலாம். இந்த காணொளியை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி நண்பர்களே.